என் எஜமானி அவளுடன் இருக்க 4 கோடி ரூபாய் தருவதாக கூறிக்கொண்டிருந்தாள். ஆனால் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் 4 கோடி பணத்தை கேட்டதும் என் எண்ணம் கொஞ்சம் தடுமாறியது. ஏனென்றால் அது ஒரு நாள் மட்டுமே. நான் அவளிடம் சில நாட்கள் அவகாசம் கேட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தும் அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாது என்று நினைத்தேன். அதனால்தான் நான் அவளுக்கு சரி என்று சொன்னேன். நான் என் எஜமானியுடன் இருந்த நாள் அவள் என்னுடன் அவள் வீட்டில் இரவு முழுவதும் தூங்கினாள். இரவு முழுவதும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. எங்கள் வீடு சிறியது. எஜமானி சொன்னதை என் மனைவியிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. இதையெல்லாம் யோசித்து கொண்டே என் அறையில் படுத்திருந்தேன். நான் கண்களை மூடும்போது பணக்கட்டுகளை காண முடிந்தது. நான் கண்களை திறந்தபோது மேலே பொருத்தப்பட்டிருந்த மின்விசிறி மிக மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அதிலிருந்து சத்தம் வந்து கொண்டிருந்தது. நான் திடீரென்று எழுந்து அமர்ந்தேன். என் மனைவி என் அருகில் வசதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் வியர்த்து கொண்டிருந்தாலும் வெப்பத்தை பற்றி கவலைப்படாவிட்டாலும் என்னால் தூங்க முடியவில்லை. வேலை களைப்பு காரணமாக நான் தூங்கிவிடுவேன். ஆனால் எஜமானி எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதிலிருந்து என் தூக்கம் போய்விட்டது. என் வீட்டில் ஏதோ ஒன்று காணாமல் போனதை கண்டேன். எனக்கு 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் இருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தேன். 4 கோடி என்பது ஒரு சிறிய தொகை அல்ல. குறிப்பாக எங்களை போன்றவர்களுக்கு இது மிகப்பெரிய தொகை. ஆனால் அவர்கள் என்னிடம் பதிலுக்கு கேட்டது ஒரு சிறிய விஷயம் அல்ல. ஏனெனில் நான் ஒரு திருமணமானவர். நான் அவர்களுடன் இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? முதலில் எஜமானி சொன்னதை கேட்டு மறுத்துவிட்டேன். ஆனால் அடுத்த கணமே என் வறுமையை உணர்ந்தேன். என் மனைவியும் நானும் வாழ்ந்த வறுமை பல வருடங்களாக நீடித்தது. 4 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் இன்று வரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. நான் என் எஜமானியிடம் பேசி எனக்கு இன்னும் 4 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவள் சரி என்றாள். 4 நாட்களும் இப்படியே கடந்து விட்டன. எஜமானி மீண்டும் நான் என்ன நினைத்தேன் என்று கேட்டாள். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சரி என்று தலையசைத்து வீடு திரும்பினேன். அந்த பணத்தால் நான் மயங்கிவிட்டேன். நான் இன்னும் என் மனைவியிடம் பேசவில்லை. நான் அவளிடம் என்ன சொல்ல முடியும்? பிறகு எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி விடுவேன் என்று நினைத்தேன். என் மனதில் 4 கோடி பணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. இந்த பணம் வந்தவுடன் எங்கள் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். என் மனைவியின் கனவுகளை நிறைவேற்ற ஒரு கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கிய போது இந்த கதை தொடங்கியது. நான் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு மேற்பார்வையாளராக இருந்தேன். உண்மையில் முன்பு அங்கே பலர் மேற்பார்வையாளராக வேலை செய்தார்கள். ஆனால் எஜமானி ஏன் என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார், எப்போதும் என்னை அன்பாக நடத்தினார் என்று எனக்கு தெரியவில்லை. அவள் மற்றவர்களிடம் நடந்து கொண்டதை போல் என்னிடம் நடந்து கொள்ளவே இல்லை. பல நேரங்களில் அவள் மற்றவர்களிடம் கோபப்படுவாள். ஆனால் அவள் என் மீது ஒருபோதும் கோபப்படவில்லை. அவள் ஏன் என்னிடம் இவ்வளவு அன்பாக இருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் வேலை செய்ய ஆரம்பித்து நீண்ட காலம் ஆகவில்லை. சுமார் 9 முதல் 10 மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்தது. ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அவள் என்னை மிகவும் கவனித்தாள். என்னுடன் அலுவலகத்தில் வேலை செய்த மற்றவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் அலுவலகத்தில் சேர்ந்து 4 ஆண்டுகள் ஆகின்றன என்று மக்கள் அடிக்கடி என்னிடம் கூறுவார்கள். ஆனால் முதலாளி இன்று வரை எங்கள் சம்பளத்தை 1 முறை மட்டுமே அதிகரித்துள்ளார். ஆனால் நீங்கள் 6 மாதங்கள் மட்டுமே இங்கு வேலை செய்து இருக்கிறீர்கள். உங்கள் சம்பளம் எப்படி இவ்வளவு விரைவாக அதிகரித்தது? அதற்கு மேல் அவள் உங்களுக்கு ஒரு போனஸ் கூட கொடுத்தாள். எஜமானிக்கு நீங்கள் என்ன மாதிரியான வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டனர். நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போதுதான் இன்னொருவர் சொல்ல தொடங்கினார். எஜமானி இவன் அழகில் மயங்கி விட்டதாக அவர் கூறினார். அதனால்தான் அவள் இவனிடம் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறார். இல்லையெனில் அவருக்கு என்ன தெரியும்? நாம செய்கிற வேலையில பாதி கூட இவன் செய்வதில்லை. அவர்கள் பேசுவது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. பேசும்போது ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். நீங்க செய்கிற அதே வேலையை நானும் செய்கிறேன். அதை தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எஜமானிக்கு நான் என்ன செய்யணும்? அவர்கள் அதிக சம்பளம் எனக்கு தருவது எதற்கு என்று நீங்க போய் அவங்க கிட்ட பேசுங்க. என்னை குறை சொல்லாதீங்க என்று நான் கத்தினேன். அப்புறம் அங்க மக்கள் கூடிட்டாங்க. 2 பேரும் என்னோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதற்கிடையே எஜமானியும் அங்கே வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நானும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அந்த ஆண்களை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்கள பத்தி இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க என்று சொன்னேன். அந்த 2 ஆண்களும் அவள் முன் அமைதியாக நின்று கண்களை தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். அவள் நான் தான் இந்த கம்பெனியின் முதலாளி என்று கூற ஆரம்பித்தாள்.
என் விருப்பப்படி யாருடைய சம்பளத்தையும் அதிகரிக்க முடியும். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் இன்றிலிருந்து அவர் இந்த வேலையை விட்டு வெளியேற வேண்டும். அவரை பற்றி பேச நீங்கள் யார்? முட்டாள்தனமாக பேச உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அந்த பெண் இதை சொன்னவுடன் மற்ற ஆண்கள் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். இனிமேல் இது போன்ற விஷயங்களை நான் கேட்காமல் இருப்பது நல்லது என்று அந்த பெண் சொல்ல தொடங்கினாள். நீங்கள் இங்கு வேலைக்கு வந்தால் உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கள். இனிமேல் இது போன்ற விஷயங்களை கேட்டால் அந்த நேரத்திலேயே அவரை வேலையிலிருந்து நீக்கி விடுவேன் என்றாள். அவள் மிகவும் நல்லவள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நானும் மிகவும் நிதானமாக இருந்தேன். ஆனால் ஒருவேளை என் சிந்தனை தவறாக இருக்கலாம். ஏனென்றால் உண்மை என் முன் வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஒரு நாள் என் முதலாளி எல்லா வேலைகளையும் முடிந்ததும் நீங்கள் என் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று கூறினார். முக்கியமான ஒன்றை பற்றி நான் உங்களிடம் பேச வேண்டும். மாலை நேரம் ஆகிவிட்டதால் எல்லோரும் அவரவர் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். கம்பெனி மூடும் நேரம். நான் இன்னும் அலுவலகத்தில் இருந்தேன். அவள் எப்போது என்னை அழைப்பாள் என்று காத்திருந்தேன். அவள் என்னை அவளுடைய அறைக்கு அழைத்தாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. நான் மட்டுமே அங்கே இருந்தேன். எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. அவள் ஏன் என்னை தனியாக அழைத்தாள்? என்ன விஷயம்? அவள் அறையில் வசதியாக அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தாள். நான் அவள் கதவை தட்டி, மேடம், நான் தாமதமாகி வருகிறேன் என்று சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்கள். அவள் என்னை உள்ளே வர சொன்னாள். இங்கே உட்காருங்கள், நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றாள். நான் முதலில் என் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு மிகவும் சோகமான பார்வையுடன் அவள் முன் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தேன். என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதுதான். என் மனைவி எனக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கா. ஏன் என்னை இங்க உட்கார சொன்னாங்க என்று தெரியாமல் நான் அமைதியாக உட்கார்ந்து அவள் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்க அவ முகத்தை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அந்த கேபினில் முழு அமைதி நிலவியது. அவள் என்னை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாள். தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாள். அவங்க பார்வை எனக்கு சரியா படல. அவங்க வினோதமான சிந்தனைக்கு நான் பலியாயிடுவேன்னு எனக்கு தெரியாது. அவங்க அடுத்த வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவங்க சொன்னாங்க, உன்னை பார்க்கும்போது ஆண்களும் கூட சந்தோஷப்படுறாங்க. அவங்க வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு சரியில்லை, கோபமா தான் இருந்துச்சு. அவங்க இப்படி என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவ சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? மேடம், எனக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு போறேன். என் மனைவி எனக்காக காத்திருப்பாள். நான் இதை சொன்னவுடன் அவள் முகம் மாறியது. அவள் அமைதியாகிவிட்டாள். நான் சொல்வதை கேட்டதும் அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்க்க ஆரம்பித்தாள். அவள், நீ திருமணமானவனா என்று கேட்டாள். நான் ஆமாம், நான் திருமணமானவன் என்றேன். அவள் முற்றிலும் அமைதியாகிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து, உன் மனைவி என்ன செய்கிறாள் என்று கேட்க ஆரம்பித்தாள். என் மனைவி ஒரு இல்லத்தரசி என்றேன். அதனால் நான் சொல்வதை கேட்டதும் அவள் சரி, நீ போகலாம் என்று சொன்னாள். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நீ நாளை சரியான நேரத்தில் வா என்று சொன்னாள். அவள் இதையெல்லாம் மிகவும் சோகமாக சொன்னாள். நான் எழுந்து அலுவலகத்திலிருந்து வெளியே சென்றேன். என் மனைவியும் எனக்கு கம்பெனியில் நடந்த வேலை பற்றி என்னிடம் பேசினாள். நாங்கள் திருமணம் செய்து கொண்டு 2 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இதுவரை எங்கள் திருமண வாழ்வு முடிவடையவில்லை. எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தை பெறவும் நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஒரு குழந்தையை வளர்க்கும் நிலையில் இல்லை. நாங்கள் இருவரும் முதலில் கடினமாக உழைத்து கொஞ்சம் பணத்தை சேமித்து பின்னர் தான் ஒரு குழந்தையை பெறுவது பற்றி யோசிக்க விரும்பினோம். நானும் என் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை எங்கள் குழந்தைகள் வாழ நாங்கள் விரும்பவில்லை. மறுநாள் நான் வழக்கம் போல் என் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். சரியான நேரத்தில் கிளம்பினேன். சில நாட்களுக்கு அந்த பெண் அமைதியாக இருந்தாள். நான் அவளிடம் எந்த வகையிலும் பேசவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவள் மீண்டும் என்னிடம் பேச விரும்புவதாக சொன்னாள். நான் உதவியற்றவள் என்று சொன்னாள். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் சொல்வது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களிடம் ஒருமுறை பேச விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். அவளுடைய வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அவளுடைய கம்பெனியில் ஒரு எளிய வேலையை செய்து கொண்டிருந்தேன். நான் அவளுக்கு எப்படி உதவ முடியும்? நான் அவளிடம் கேட்டேன், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் அவங்க சொன்னது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவங்க இப்போவே உனக்கு 4 கோடி தருவேன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு நான் அவங்க சொல்றத கேட்கணும். நான் அவ்வளவு சீக்கிரமாக சம்மதிப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஆரம்பத்தில் அதை கேட்டது நான் அவங்க கிட்ட மறுத்துட்டேன். ஆனா அவங்க என்னை நல்லா யோசிச்சு பார்க்க சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பதில் சொல்லவும் குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா இந்த தொகை ரொம்ப பெரியது. அதுக்கு மேல எங்களுக்கு ரொம்பவே பண தேவை இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே போனேன். நான் அலுவலகத்தை விட்டு வெளியேறினேன். அவள் கேட்ட நேரத்திற்குள் நான் அவளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று அவள் கூறினாள். எனக்கு அதிக நேரம் இல்லை. நான் என் மனைவியிடம் ஒரு முறை கேட்க வேண்டியிருந்தது.
அவளுக்கு தெரியாது. அவள் எப்போதும் என்னை கவனித்து கொண்டதால் அவளுடைய அனுமதியின்றி என்னால் இதை செய்ய முடியாது. இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் கணவன் மனைவி எப்போதும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தோம். நாங்கள் எப்போதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எங்கள் நிலைமையை மேம்படுத்த ஒன்றாக உழைத்து வருகிறோம், கடினமாக உழைத்து வருகிறோம். ஆனால் என் மனைவியிடம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு சிறிய விஷயமல்ல. நான் சொன்னதை கேட்டவுடன் அவள் மறுப்பாள் என்று எங்கோ எனக்கு உறுதியாக தெரிந்தது. ஒருவேளை அவள் சம்மதம் சொல்வாள் என்ற நம்பிக்கை 1% மட்டுமே இருந்தது. எங்கள் வறுமையையும் எங்கள் உதவியற்ற தன்மையையும் பார்த்து அவள் என்னை புரிந்து கொள்ள முயற்சிப்பாள். நான் சொல்வதை அவள் ஏற்றுக்கொள்வாள். நான் சொல்வதை அவள் ஏற்றுக்கொண்டால் அவள் சில மாதங்கள் மட்டுமே அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையில் நிறைய பணமும் நிறைந்திருக்கும். எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் சில மாதங்கள் என்னை விட்டு பிரிந்து இருக்க அவள் சம்மதிப்பாளா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவளிடம் எப்படி கேட்பது என்று எனக்கு புரியவில்லை. அவள் கோபத்தில் என்னை அறைந்தால் என்ன செய்வது? ஆயிரக்கணக்கான விஷயங்கள் என் மனதில் தோன்றின. எல்லாவற்றிற்கும் மேலாக அது அவளுடைய மரியாதையை பாதிக்கப் போகிறது. எந்த பெண்ணும் இப்படி தன் மரியாதையை கெடுத்து பணம் எடுக்க விரும்ப மாட்டாள். நான் இரவு முழுவதும் மிகவும் அமைதியின்றி கழித்தேன். அவளிடம் எப்படி பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். குறைவான நேரமும் இருந்தது. அவளிடம் பேச வேண்டியிருந்தது. எங்கள் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருந்தன. எப்படியோ நாங்கள் உயிர் வாழ முடிந்தது. எங்கள் சொந்த வீட்டை வாங்க நாங்கள் இருவரும் கடினமாக உழைத்தோம். எப்படியோ தைரியத்தை வரவழைத்து இன்றிரவு என் மனைவியிடம் பேச நினைத்தேன். ஆனால் அதற்கு முன்பு அவளுக்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் நான் அவளிடம் சொன்னேன். அவள் வீட்டுக்கு வருவதற்குள் அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சிட்டேன். மாலையில் அவள் வீடு திரும்பியதும் அவளுக்கு விருப்பமான உணவை பார்த்த பிறகு என் மனைவியின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. ஆனால் அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனையை பார்த்து இதையெல்லாம் சமைக்க வேண்டாம் என்றாள். அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சாப்பிடும் அளவுக்கு நம் நிலைமை இல்லை. நம்மிடம் இந்த பணம் இருந்தால் அடுத்த 7 நாட்களுக்கு நாம் உணவு சமைத்திருக்கலாம். ஒரே நாளில் ஏன் இவ்வளவு நல்ல உணவை சமைக்கிறீர்கள் என்றாள். நான் சொன்னேன், எப்படி பணத்தை சேமிப்பது, எப்படி சேமிக்க கூடாது, என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது என்று நம் வாழ்நாள் முழுவதும் யோசித்து கொண்டே இருப்போமா என்று. அவள் சொல்வதை கேட்டு நான் சொன்னேன், நீ உன் முன்னால் இருக்கிறது. உனக்கு பிடிச்ச உணவு என்பது உனக்கு தெரியும். இப்போது இதுதான் நம் விதி என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? நீ ஏற்கனவே எனக்காக நிறைய கஷ்டங்களை தாங்கிக் கொண்டாய். பார், ஒருவேளை காலப்போக்கில் நான் இந்த நிலைமைகளிலிருந்து வெளியே வருவேன். அதனால் நான் என் மனைவியிடம் எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னேன். நீ சம்மதித்தால் 1 வருடத்தில் நாம் கோடீஸ்வரர்களாகலாம். நான் சொல்வதை கேட்ட பிறகு அவள் உணவை ஒதுக்கி வைத்தாள். சில மாதங்களில் நம்மளை கோடீஸ்வரர்களாக்கும் எந்த வகையான வேலை உனக்கு இருக்கிறது என்று அவள் என்னிடம் கேட்டாள். நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவள் மிகவும் அமைதியாக என் பேச்சை கேட்டாள். அவளிடம் சொல்லும்போது கூட என் நாக்கு தடுமாறியது. அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய மனதை அதிலிருந்து விலக்க நான் நாளைக்கு சென்று அவற்றை மறுக்க நினைக்கிறேன் என்று அவளிடம் சொன்னேன். என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. அவள் என்னை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். நீ என்னை சிக்கலில் சிக்க வைத்து விட்டாய் என்று அவள் சொன்னாள். நான் என் எஜமானிக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் உன் எஜமானி உன்னிடம் சொன்ன தொகை மிகப்பெரியது. உனக்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை நான் கடந்து வந்த அதே குழப்பத்தையும் பிரச்சனையும் அவளும் கடந்து வந்திருக்கலாம். அவளும் அதே பிரச்சனையை சந்தித்திருக்கலாம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று என்னால் முடிவு செய்ய முடியவில்லை. அதன் பிறகு அவள் என்னிடம், சரி, நீ உன் எஜமானி சொல்வதை கேளுங்கள் என்றாள். என் எஜமானி அவளுக்கும் குழந்தை இல்லை என்று சொன்னார். அவளுக்கு குழந்தை பிறக்க முடியாது. எஜமானர் நீண்ட காலமாக மலட்டுத்தன்மையுடன் இருக்கிறார். ஆனால் அவள் தன் கணவரை மிகவும் நேசிக்கிறாள். அவள் பல மருத்துவர்களை பார்த்திருக்கிறாள். ஆனால் ஒவ்வொரு மருத்துவரும் அவளால் ஒருபோதும் குழந்தை பெற முடியாது என்று கூறி மறுத்துவிட்டனர். எஜமானியும் எஜமானரும் ஒரு குழந்தையை விரும்புகிறார்கள். அவள் விரும்பினால் அவள் குழந்தையை தத்தெடுக்கலாம் என்று அவர்கள் கூறினர். ஆனால் அவள் இதை செய்ய விரும்பவில்லை. அவளுடைய சொந்த இரத்தத்தை விரும்புகிறாள். அவளுக்கு ஒரு அழகான குழந்தை வேண்டும். நானும் மிகவும் அழகாக இருந்ததால் தான் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த எஜமானி சொன்னாள், இதுதான் நான் உன் சம்பளத்தை மிக விரைவில் அதிகரித்ததற்கு ஒரே காரணம். எனக்கு குழந்தை மட்டுமே வேண்டும், வேறு எதுவும் வேண்டாம். இப்போது நீ திருமணமானவன் என்பதால் நீ கவலைப்படாதே. மருத்துவரின் உதவியுடன் நீ என் குழந்தையின் தந்தையாகி விடுவாய். நான் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் நீ எப்போதும் என் வீட்டில் என்னுடன் இருக்க வேண்டும். அப்போது உன் முகத்தை பார்க்க முடியும். நம் குழந்தை ஆரோக்கியமாக மற்றும் அழகான குழந்தையாக இருக்கும். இதுதான் எனக்கு வேண்டும். அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. என் மனைவியும் இதற்கு சம்மதம் சொன்னாள். நான் எஜமானியிடம் சென்று மறுநாள் சரி என்றேன். மேலும் அனைத்து வேலைகளும் தொடங்கின. மருத்துவரின் உதவியுடன் எஜமானி கர்ப்பமானாள்.
எஜமானி கர்ப்பமான நாளில் எஜமானர் சென்று என்னை இங்கிருந்து தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார். இப்போது குழந்தை பிறக்கும் வரை நான் அவளுடன் அவளது வீட்டில் தங்க வேண்டி இருந்தது. எந்த ஆணும் தன் மனைவியை சுற்றி இன்னொரு ஆண் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. என்னை பார்க்கும்போது எஜமானர் என்னிடம் விசித்திரமான முகங்களை சுளிப்பார். ஆனால் அது வெறும் ஒரு 10 மாதம் வாழ்க்கைதான். அவர் என்னை பொறுத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் எஜமானியை நான் கவனித்துக் கொள்வதை அவரால் பார்க்க முடிந்தது. என் உணவில் இருந்து என் அன்றாட வழக்கங்கள் வரை அனைத்தையும் அவள் கவனித்துக் கொண்டாள். நான் என் மனைவியை மிகவும் மிஸ் பண்றேன். அவளை நான் மிகவும் அரிதாகவே சந்திக்க முடியும். எஜமானியின் முழு கர்ப்ப காலத்திலும் என் எஜமானர் எனக்கு நல்ல உணவை கொடுப்பார். அவர் என்னை நல்ல இடங்களுக்கு அழைத்து செல்வார். எஜமானி மகிழ்ச்சியாக இருக்கவும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பெறவும் அவர் ஷாப்பிங் செய்துவிட்டு வீட்டிற்கு வருவார். அவர் என்னை மிகவும் கவனித்துக் கொள்வார். அவளுடைய மருந்துகளிலிருந்து ஜூஸ் மற்றும் பால் வரை அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்வேன். நானும் நேரத்தை எண்ணிக்கொண்டிருந்தேன். நேரம் எப்போது முடியும், குழந்தை எப்போது பிறக்கும், நான் என் மனைவியிடம் எப்போது திரும்பி செல்ல முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் என் மனைவியை சந்திக்கும் போதோ அல்லது அவளிடம் தொலைபேசியில் பேசும்போதோ அவள் அடிக்கடி சோகமாக தெரிந்தாள். அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். நான் உனக்கு என்ன ஆயிடுச்சு என்று கேட்டேன். அவள் இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் என்று கேட்டாள். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்று சொன்னேன். உன்னை இப்படி வேறு எந்த பெண்ணுடனும் என்னால் பார்க்க முடியாது என்று கூறினாள். நான் எப்படி நாட்களை கடத்துகிறேன் என்று அவளிடம் எப்படி சொல்வது? இது சிறிது காலம் மட்டுமே என்று நான் அவளிடம் சொன்னேன். இதுவரை நீ பொறுத்து கொண்டிருந்தாய். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள். அதன் பிறகு நம் வாழ்க்கை மாறும் என்பது உனக்கு தெரியும். நாம் ஒரு அழகான வீடு வாங்குவோம், ஒரு கார் வாங்குவோம். நம் அன்றாட உணவு பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். நான் ஏன் இதையெல்லாம் செய்தேன் என்று உனக்கு தெரியும். அவள் அடிக்கடி எனக்கு பணம் வேண்டாம் என்று சொல்வாள். இன்று எனக்கு நீ வேண்டும், என்னால் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு என் மனைவி போனை வைத்து விட்டாள். சில நாட்கள் கழித்து அந்த நேரமும் வந்தது. எஜமானி ஒரு அழகான மற்றும் ஆரோக்கியமான மகளை பெற்றெடுத்தாள். குழந்தை பிறந்தவுடன் நான் அவளுடைய குழந்தையை பார்த்தேன். உடனடியாக என் மனைவியிடம் ஓடி வந்தேன். வீட்டின் கதவை நீண்ட நேரம் தட்டினேன். ஆனால் கதவு திறக்கவில்லை. என் மனைவியையும் அழைக்க முயற்சித்தேன். ஆனால் அவள் தொலைபேசியை எடுக்கவில்லை. மிகவும் தாமதமாகிவிட்டதால் பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவியுடன் கதவை உடைத்தேன். உள்ளே இருந்த காட்சியை கண்டவுடன் என் காலடியில் இருந்த நிலம் நழுவியது. என் மனைவி தரையில் படுத்திருந்தாள். நான் சத்தமாக அழ ஆரம்பித்தேன். மிகவும் தாமதமாகிவிட்டது. அவள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள். ஒருவேளை என்னை விட்டு விலகியதின் துக்கத்தை அவளால் தாங்க முடியாமல் போயிருக்கலாம். அவள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாள் என்று எனக்கு தெரியவில்லை. அவள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள். நான் பல நாட்கள் இப்படி அழுது கொண்டிருந்தேன். எனக்கு வேறு வழி இல்லை. நான் என் எஜமானியிடம் திரும்பி சென்றேன். அவங்களுடன் தங்கலாம் என்று நினைத்தேன். நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றிற்கு மேலாக நான் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறேன். நான் அவர்களின் குழந்தையின் தந்தை. அவர்களால் எனக்கு உதவ முடியும். நான் மிகவும் சோகமான இதயத்துடன் அவர்களின் வீட்டை அடைந்தேன். நான் வாசலில் நின்றபோது எஜமானி தன் கணவருடன் இருப்பதையும் அவள் குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு அவரை நேசிப்பதையும் பார்த்தேன். அவளும் தன் கணவரை நேசித்தாள். மூவரும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு எஜமானியின் கண்கள் என் மீது விழுந்தன. நீ உன் மனைவியை பார்க்க அவசரமாக போய்விட்டாய். 4 கோடி பணத்திற்கான காசலையை கூட என்னிடமிருந்து வாங்கவில்லை என்று அவள் என்னிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அவள் எனக்கு 4 கோடி பணத்திற்கான காசோலையை கொடுத்தாள். நான் சத்தமாக அழ ஆரம்பித்தேன். என் அழுகைக்கான காரணத்தை கேட்டாள். என் மனைவி என்னை விட்டு பிரிந்து இருந்த துக்கத்தில் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள் என்று நான் அவளிடம் சொன்னேன். அவளும் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வேலை செய்தேன். ஆனால் இங்கே வேறு ஏதோ நடந்தது என்று சொன்னாள். நான் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த நகரத்தை விட்டு வெளியேறி வேறு நகரத்தில் ஒரு வீட்டை வாங்கி ஒரு சிறிய கம்பெனியும் திறந்தேன். சில மாதங்களுக்குள் என் தொழில் வளர தொடங்கியது. சில வருடங்களுக்கு பிறகு நான் என் எஜமானியை சந்தித்தேன். அந்த நேரத்தில் எஜமானி என்னை அடையாளம் காணவில்லை. நான் சொன்னேன், நீ நலமா? பிறகு அவள் என்னை மிகவும் ஆச்சரியமாக பார்த்து, நீ யார் என்று கேட்டாள். எஜமானி எனக்கு மிகவும் சோகமாகவும் பலவீனமாகவும் தோன்றினாள். நான் சொன்னேன், நான் சத்தியமூர்த்தி, உங்கள் கம்பெனியில் வேலை செய்தவன் என்றேன். இதை கேட்டு அவள் அழ ஆரம்பித்து, நான் உன்னை நிறைய இடங்களில் தேடினேன், ஆனால் உன்னை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னாள். நான் மிகவும் தனிமையாகிவிட்டேன். எஜமானி என்னிடம் இது போன்ற விஷயங்களை சொன்னதால் நான் ஆச்சரியப்பட்டேன். எஜமானர் இந்த உலகில் இல்லை. அந்த குழந்தை அவருடையது அல்ல, வேறு ஒருவருடையது. இதை நினைத்து அவர் நோய்வாய்ப்பட்டு சிறிது காலம் படுக்கையில் இருந்தார். அதன் பிறகு அவர் இறந்துவிட்டார். எஜமானிக்கு ஒருவரின் துணை இப்போது தேவைப்பட்டது. பிறகு நானும் தனியாக இருந்தேன். என் மனைவியும் இறந்து விட்டாள். எனக்கும் ஒருவரின் துணை தேவைப்பட்டது. நான் எஜமானியை திருமணம் செய்து கொண்டேன். அந்த குழந்தைக்கு இப்போது அவன் அம்மா அப்பா இருவரும் கிடைத்தனர். மனிதனின் பேராசை ஒருவரின் வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை இந்த கதை நமக்கு சொல்கிறது. இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.